நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு அவசர அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க நண்பர்களே. பதற்றத்துக்கு நடுவே இந்தியா இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதனால இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா, தோல்வியை ஒப்புக்கொண்ட அமெரிக்கா, அதுவும் ஈரானுக்கு முன்னாடி மண்டிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆகல ட்ரம்ப்புடைய பிளான், இதனால அமெரிக்காவுடைய தலைமையை ஏற்கிறதுக்கு உலக நாடுகள் தயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வளைகுடா நாடுகள்ல தற்போது அசாதாரணமான சூழல் நிலவிட்டு வருது. இது மட்டும் இல்லாம போர் பதற்றமும் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கத்தார்ல வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கு இந்திய தூதரகம் ஒரு மாற்று ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க. வான்வெளி போக்குவரத்து நெரிசல் அல்லது தடைகளை கடந்து சவுதி அரேபியா வழியாக நில எல்லையை கடந்து இந்தியா செல்வதற்கான ஒரு விரிவான வழிகாட்டுதலை இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்காங்க. அரபு நாடுகளில் போர் பதற்றம் நிலவுறதுனால நாடு திரும்ப விரும்பும் இந்தியர்களுக்கு விரிவான வழிகாட்டுதல்களை இந்திய தூதரகம் வழங்கியிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா, கத்தார்லேருந்து சவுதி அரேபியா வழியாக நாடு திரும்ப இந்திய தூதரகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பொதுவாக வான்வெளியாகவே தாயகம் திரும்பும் நம் மக்களுக்கு இந்த பயணம் சவாலானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தோஹாவில் இருக்கும் இந்திய தூதரகம் இதை முறைப்படி ஒருங்கிணைத்து அறிவிச்சிருக்காங்க. கத்தாருடைய அபு சம்ரா எல்லையிலிருந்து சவுதி அரேபியாவுடைய சல்வா நில எல்லை வழியாக சென்று அங்கிருந்து ரியாத் அல்லது தம்மாம் விமான நிலையங்கள் மூலம் இந்தியா செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் இடையில எந்த ஒரு சிக்கலும் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் அண்ட் டிரான்சிட் விசா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவை கடக்க தேவையான வழிப்பயண விசா உங்க கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதியில நுழைந்த 96 மணி நேரத்துக்குள்ள நீங்க அங்கிருந்து இந்தியா கிளம்ப வேண்டும். அதனால ரியாத் அல்லது தமாமில் இருந்து இந்தியா செல்ல கையில கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் சவுதி எல்லைக்குள்ள அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க பேருந்துல சென்றீங்க அப்படின்னா அபு சம்ரா அலுவலகத்துல நடைமுறைகளை முடிக்கலாம். சொந்த வாகனம் அப்படின்னா வாகன காப்பீடு மற்றும் நாடு கடந்த பயண அனுமதி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லைகளில் ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்பட்டால் இந்திய தூதரகம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கு. இந்த உதவிகளை எளிதாக பெற பயணிகள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணிக்குள்ள எல்லை பகுதியை அடையுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் எங்களுடைய முன்னுரிமை இந்தியர்களுடைய பாதுகாப்பு மட்டுமே அப்படின்னு தோகாவில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காங்க. பதற்றமான சூழல்ல தாயகம் செல்ல துடிக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த நிலவழி பயணம் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. எல்லையை கடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய போன்ல தேவையான தூதரக அவசர எண்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னும், போதிய அளவு தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை கையில வச்சுக்கொள்ளுங்க. போலி ஏஜென்ட்களை நம்பாமல் அங்கீகரிக்கப்பட்ட பயண முகமைகளை மட்டும் அணுகுங்கள். முழு தகவல் அறிய கத்தார்ல இருக்கும் இந்திய தூதரகத்தை அணுகுங்கள் அப்படின்னு இந்திய அவசர அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதனால நம்முடைய இந்தியர்கள் பலரும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பதற்றம் அதிகமா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரியான செய்திகளை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலக நாடுகளே உங்கள் கப்பல்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இப்படி ஒரு சரணாகதி அறிக்கையை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறாரு. பல தசாப்தங்களாக உலக பெருங்கடலின் ஒற்றை ராஜாங்கமாக வலம் வந்த அமெரிக்காவுக்கு 2026 ஏற்பட்டிருக்கும் இந்த பின்னடைவு உலக அரசியல் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பை 100% அழித்து விட்டதாக ட்ரம்ப் அவர்கள் தம்பட்டம் அடித்தாலும் யதார்த்தம் வேறாக இருக்கு. தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரான் எவ்வளவுதான் மோசமாக தோற்கடிக்கப்பட்டாலும் அவங்களால ஓரிரு ட்ரோன்களையோ அல்லது கன்னி வெடிகளையோ ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஏவ முடியுது. சீனா, பிரான்ஸ், ஜப்பான், இங்கிலாந்து போன்ற நாடுகள் இனி தங்கள் சொந்த போர்க்கப்பலை இங்கே அனுப்ப வேண்டும். அமெரிக்கா தொடர்ந்து கடற்கரை ஓரங்களில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தும். எப்படியாவது விரைவில் இந்த வழியை திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலக நாடுகளுடைய கச்சா எண்ணெய் போக்குவரத்துல மிக முக்கியமான வழித்தடம் தான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி. இதை மூடுவதாக ஈரான் விடுத்த மிரட்டலை முறியடிக்க முடியாம அமெரிக்கா திணறிட்டு வர்றது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது மகா அப்படின்னு சொல்லப்படுகிற மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு முழக்கமிடும் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வேக்கப் காலாகவே பார்க்கப்படுது. ஈரானை முழுமையாக ஒடுக்கிவிட்டதாக சொல்லிக்கொண்டு எங்களால் மட்டும் இதை சமாளிக்க முடியாது, மற்ற நாடுகளும் வாருங்கள் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அழைப்பு விடுப்பது
அமெரிக்காவுடைய பலவீனத்தையே காட்டுது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய கிழக்குல போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில ஹார்முஸ் ஜலசந்தி இப்போது உலக பொருளாதாரத்துடைய கழுத்தை நெரிக்கும் ஒரு மரண கயிறாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈரானுடைய 16 கன்னிவெடி கப்பல்களை அமெரிக்கா அடித்து துவம்சம் செய்துள்ள செய்தி ஒரு பெரிய விபரீதத்தின் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள். உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு செல்லும் மிக குறுகிய பாதை தான் இது. வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பாதை அடைத்தால் ஒட்டுமொத்த உலகமும் இருள மூழ்கும் அப்படிங்கிறது ஈரானுடைய கணக்கு. இதுக்காக ஈரான் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் தான் கடல் கன்னிவெடிகள். இதை நம்ம பல வீடியோக்கள்ல கூட பேசியிருக்கிறோம். ஈரான் தன்னுடைய அதிவேக படகுகள் மூலம் இந்த பாதையில ரகசியமாக கன்னிவெடிகளை தூவிட்டு வருது. இவை கடலுக்கு அடியில் 60 மீட்டர் ஆழத்தில் பதுங்கி இருக்கும். ஒரு பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் இதன் மேலே செல்லும் போது அதன் காந்த விசை அல்லது அழுத்தத்தை உணர்ந்து தானாகவே வெடிக்கும். ஒரு முறை கன்னிவெடி தூவப்பட்டால் அதை அகற்றுவது வைக்கோல் போர்ல ஊசியை தேடுவதற்கு சமம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதைத்தான் ஈரான் செஞ்சிருக்காங்க. அமெரிக்க கடற்படை ஒரு பாதையை சுத்தம் செய்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஈரான் மீண்டும் அங்கு புதிய கன்னிவெடிகளை தூவி விட முடியும். ஒரு காலத்துல உலகையே தன்னுடைய கைக்குள்ள வைத்திருந்த குளோபல் ஹெஜிமன் அந்தஸ்தை அமெரிக்கா மெல்ல மெல்ல இழந்து வருகிறதோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. அதுவும் அதிநவீன ஆயுதங்கள் இருந்தும் ஒரு சிறிய பிராந்திய சக்தியை கட்டுப்படுத்த முடியாத நிலை தான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. மேலும் தன்னுடைய மேற்கு அரைக்கோள பாதுகாப்புக்கே உத்தரவாதம் இல்லாத சூழலுக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2026 இந்த நிகழ்வு உலக அதிகார மையத்தை ஆசியாவை நோக்கி நகர்த்தும் ஒரு முக்கிய காரணியாக மாறக்கூடும். வரலாறு மாறுகிறது. அமெரிக்காவுடைய இந்த பவர்லெஸ் நிலை வரும் நாட்களில் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை முதல் உலக பாதுகாப்பு வரைக்கும் பல மாற்றங்களை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல தாக்குதல் நடத்துறேன் ஈரானை அடிச்சு ஒழிச்சு காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்ச ட்ரம்ப் அவர்கள் இப்போ கடைசியில தான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத அமெரிக்காவே ஒப்புக்கொண்டிருக்கு. அந்த நிலைமையில தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட ஈரானுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் மண்டியிட்டாரு அப்படின்னே சொல்லப்படுது. ஒரு குட்டி பாதையினால அமெரிக்கா, அதாவது வல்லரசு நாடே வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லுகிற விஷயமாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவே இப்போ பல நாடுகள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் விஷயத்துல மற்ற நாடுகளையும் உள்ளே இழுக்க ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டு இருந்தாரு. இதுக்காக அவர் அழைப்பையும் விடுத்தாரு. ஆனா இந்த அழைப்பை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளல. குறிப்பாக அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் முற்றிலும் நிராகரிச்சிருக்காங்க. இதனால ட்ரம்ப் அவர்கள் பல்பு மொக்க வாங்கியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஈரான் விஷயத்தில் தனக்கு உதவ முன்வர வேண்டும் அப்படின்னு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் மற்றும் பிற நாடுகள்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தாரு. குறிப்பாக இந்த நாடுகள் தங்கள் போர்க்கப்பலை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்பி ஈரானுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாரு. ட்ரம்புடைய கோரிக்கை சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. அவர் கேட்டதை போல மற்ற நாடுகள் உள்ளே வந்தால் நிச்சயம் அது 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்படும். ஆனால் அப்படி நடக்கல. ட்ரம்புடைய கோரிக்கையை அதை நட்பு நாடுகள் ஏற்கல. அப்படியெல்லாம் எங்கள் நாட்டு கப்பலை அனுப்ப முடியாது அப்படின்னு முகத்தில் அடித்தார் போல சொல்லிட்டாங்க. அதுவும் இங்கிலாந்து தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு வர்றதாக சொல்லப்படுது. பிரான்ஸ் தன்னுடைய நிலைப்பாடு தற்காப்பு மட்டுமே அப்படின்னும் போர்ல ஈடுபட போறதில்லை அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஜப்பானை எடுத்துக்கிட்டோம்னா கப்பல்களை அனுப்புவதற்கான சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் தற்போதைய போர் சூழலை கருத்தில் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கு. சீனா போரை நிறுத்துமாறு வலியுறுத்துறது மட்டும் இல்லாம எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வது அனைவருடைய கடமை அப்படின்னு பொதுப்படையாக சொல்லிடுச்சு. ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கப்பலை நாங்கள் அனுப்ப போறதில்லை அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க. மேலும் தங்க கிட்ட போதுமான கடற்படை பலம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நட்பு நாடுகள் கைவிட்டதுனால புலிவாலை பிடித்த கதையாக ட்ரம்ப் அவர்கள் முழிச்சிருக்கிறாரு. போர்ல அமெரிக்கா நிறைய செலவு செஞ்சிருச்சு. கடந்த 2 வாரங்கள்ல மட்டும் அமெரிக்கா 1.5 லட்சம் கோடியை செலவழிச்சிருக்கு. முதல் 2 நாட்கள்ல மட்டும் 18,000 கோடியை செலவழிச்சிருக்கு. இந்த தொகை ஓராண்டுக்கு இஸ்ரோவுக்கு மத்திய அரசு ஒதுக்கும் பட்ஜெட்டை விட அதிகமாகும். இந்த 12 நாட்கள்ல அமெரிக்கா செய்த செலவு பிரம்மாண்டமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருந்தா சந்திராயன் திட்டத்தை போல 250 சந்திராயன் திட்டங்களை நம்மளால செயல்படுத்தி இருக்க முடியும். மறுபக்கம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கு. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் கடல் பாதையில் 20% வர்த்தகம் ஹார்முஸ் நீரிணையில தான் நடக்குது. அதனால இந்த பாதை ஈரான் முடக்கி இருக்கிறதுனால கச்சா எண்ணெயுடைய விலையும் உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு மற்ற நாடுகள் பேச தொடங்கிட்டாங்க. அதனால போரை சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு. இந்த 2 நெருக்கடிகளும் அமெரிக்காவை சீக்கிரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு உந்தி தள்ளுது. இதனால ட்ரம்ப் அவர்கள் கடும் அப்செட்ல இருப்பதாக சொல்லப்படுது. நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கும் விதமாக அமெரிக்க ஊடகங்களே ட்ரம்புக்கு எதிராக பேச தொடங்கியிருக்காங்க. இந்த போர் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பலரும் என்ன திட்டி தீர்த்துட்டு வர்றாங்கன்னா
வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இப்போ குத்துதே கொடையுதே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா எவன் வந்து பண்ணுவான்? அதனால இனிமேலாவது ட்ரம்ப் அவர்கள் வாயை வச்சுட்டு வீண் வெதண்டாவதம் பேசாமலும் வீண் கர்வத்தோட சுத்தாம என்ன நிதர்சனமோ அதை பார்த்து நடந்துட்டு போனா அவருக்கு நல்லது. இல்லைன்னா இந்த ட்ரம்ப்னால அமெரிக்காவுடைய சாம்ராஜ்யம், அமெரிக்காவுடைய அஸ்திவாரமே காலியாயிரும் அப்படின்னு இப்ப பலரும் ட்ரம்ப் அவர்களை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. உண்மை அதுதான் நண்பர்களே. தான் போய் கால் எடுத்து வச்சா அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிரும், என்னால தான் அது முடியும், நான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிற ரீதியில ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவுமே வந்து தற்பெருமை பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு. ஆனா நான் தான் நினைச்சது ஒண்ணு, தான் போட்ட பிளான் ஒண்ணு, இப்ப நடக்கிறது வேற. ஈரானை அவ்வளவு எளிதாக தாக்க முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்துட்டாரு. அதனால இனிமேலாவது ட்ரம்ப் அவர்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஒவ்வொருடைய கருத்தாக இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இனிமேலாவது இந்த ட்ரம்ப் அவர்கள் திருந்துவாரா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.